ஸோ ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் கழித்து நம்ம சேனலில் ஒரு ட்ராவல் vlog வீடியோ எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சோலோ ட்ராவல் தான். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மறக்காமல் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் ஒன் செகண்ட் ஒரு பயங்கரமான சன்ரைஸ் வியூ இருக்குது, உங்களுக்கு காட்டுறேன். ஸோ என்னடா ட்ராவல் vlogன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரக்கை திறக்கிறானே நீங்கள் நினைக்கலாம். எஸ், இன்றைக்கி இதில் தான் நம்ம திண்டுக்கல் வரைக்கும் போயிட்டு போக போகிறோம். இப்போ உங்களுக்கு நான் கேபின் வியூ காட்ட போகிறேன். ஸோ கைஸ், இது வந்து டாட்டா 407 BS6 மாடல். இதான் உங்களுக்கு ஃபுல் வியூ. ஸோ கைஸ், பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி இந்த வண்டியில் தான் நம்ம வந்து ஒரு சோலோவாக திண்டுக்கல் வரைக்கும் போயிட்டு இந்த லோடை வந்து அன்லோட் பண்ண போகிறோம். ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், எனக்கு வந்து டிரைவிங்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். பட் வந்து எனக்கு இந்த டிரைவிங் பிடிச்சனால சப்போஸ் இந்த மாதிரி வீக்கெண்ட்ஸில் வந்து நான் தனியாக சோலோவாக ஒரு ரைட் போவேன். எனக்கு வந்து இது வந்து ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபைங்காக அண்ட் ரிலாக்ஸிங்காக எனக்கு இருக்கும். ஸோ எப்போவுமே எனக்கு வந்து நான் வந்து டிரைவிங் வந்து எனக்கு ரொம்ப அவ்வளோ பிடிக்கும். ஸோ அதனால் நான் வந்து இந்த மாதிரி வீக்கெண்ட்ஸில் ஒரு ஜாலியாக தனியாக இளையராஜாவோட பாட்டு கேட்டுகிட்டே நம்ம வந்து போகிறது உண்டு. ஸோ இந்த தாட்டி உங்களையும் சேர்த்து இந்த ட்ரிப்பில் கூட்டிகிட்டு போகிறேன். ஸோ எப்போவுமே நான் வந்து வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்குவேன். ஸோ வந்து வண்டி ரொம்பவுமே க்ளம்ஸியாக இருக்குது. நம்ம க்ளீன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவோம். க்ளீன் பண்ணியாச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம எப்போவுமே வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மஸ்ட்டு செக் வந்து இன்ஜின் ஆயில் அண்ட் பிரேக் ஆயில் எல்லாமே இந்த மாதிரி வண்டியில் ஏன்னா லாங் போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஜென்ரலாக வந்து ஒரு செக் பண்ணிக்கணும். ஸோ நான் செக் பண்ணிட்டேன். அண்ட் டயர் ப்ரெஷரும் கரெக்டாக இருக்குது. ஸோ வந்து நம்ம பயணத்தை தொடங்கலாம். இப்போது த மோஸ்ட் வெயிட்டட் மூமெண்ட் இருங்க காட்டுறேன். ஆகாய்ச்சி வெயிட், அந்த ஷேக் பார்த்தீங்களா, அதுதான் டச்சு. ஸோ ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வாங்க நம்ம பயணத்தை தொடங்கலாம். கைஸ், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour ட்ராவலுக்கு அப்புறம் நம்ம நியர் தாராபுரம் பக்கத்தில் வந்துட்டோம். ஸோ சின்னதாக ஒரு டீ பிரேக் எடுக்கலான்னு சொல்லிட்டு லாங் ட்ரைவ் ஓட்டுற டிரைவர்ஸ்லாம் உண்மையாக ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. உண்மையாக ரொம்ப அதாவது என்ன சொல்கிறேன்னா, நம்ம முழு கான்சன்ட்ரேஷனும் போட்டு ஒர்க் பண்ணுற ஒர்க்கில் டிரைவிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. என்னடா திடீர்னு கருத்தூசி போகிறோன்னு நினைக்காதீங்க. லிட்டரலாக சொல்கிறேன், டிரைவிங் பண்ணும்போது நம்மளோட முழு கான்ஷியஸும் டிரைவிங்கில் இருந்தால் மட்டும்தான் நம்மளை நம்பி வரங்களோ இல்லை நம்ம நம்பி வர லோடோ சேஃபாக போய் அந்த இடத்துல வந்து ரீச் ஆகும். அதனால் ரெஸ்பெக்ட் டு ஆல் டிரைவர்ஸ். என்னென்னா, இப்போ வந்து இதெல்லாம் வந்து லோடு வெஹிக்கிள், ஓகேவா? ஸோ நம்ம வந்து டூ வீலரில் நம்மளாம் நிறைய பேர் வந்து நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ வந்து இந்த என்னென்னா, லாரிஸ் எல்லாம் பெரிய பெரிய லாரிஸாக இருக்கும்போது ஃபுல் லோடோடு இருக்கும்போது, ஸோ எல்லாத்துக்கும் தெரியும் அந்த விஷயம், ஃபுல் லோடோடு இருக்கும்போது பிரேக் பிடிச்சா வந்து டக்குன்னு நிற்காது. ஸோ நம்ம இந்த கேடிஎன் குஞ்சான்கள் அப்புறம் பல்சர் குஞ்சான்கள்லாம் சரக்குன்னு சைடு எடுக்கும்போது ஒன்றுமே பண்ண முடியாது, வண்டி நிற்காது. ஸோ வந்து என்ன தான் பண்ணாலும், பட் இதில் என்ன ஒரு இஷ்யூனா, பெரிய வண்டி மேலே தாங்க கேஸு. இப்போ பைக்காரனே வந்து நம்ம மேலே இடிச்சு அவன் மேலே தப்பு இருந்தாலும் நம்ம தான் அதுக்கு போய் நம்ம வந்து அதுக்கு உண்டான பனிஷ்மெண்ட் ஆகட்டும், ஃபைன் ஆகட்டும் நம்ம தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா பெரிய வண்டின்றனால. ஸோ வந்து டூ வீலரில் போகிற எல்லாருமே, ஸோ நம்ம நிறைய பேர் போவோம். ஸோ பெரிய வண்டி போச்சுன்னா அதுக்கு உண்டான ஸ்பேஸையும் வழியும் விட்டுருங்க. சரி, ஓகே, போய் டீ சாப்பிட்டு நம்ம பயணத்தை கண்டினியூ பண்ணுவோம். ஸோ காய்ஸ், நியர் வந்து கள்ளிமந்தயம் கிட்ட வந்திருக்கோம்.
என்னென்னா ஒரு விஷயம் பார்த்தேன், சரி இது உங்களுக்கும் காமிக்கலாமேன்னு சொல்லிட்டு காட்டுறேன். என்னென்னா எனக்கு பர்சனலாக அதை பார்க்கும்போது மனசு வலிக்குது. பட் நீங்களும் அதை கைஸ், நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து ஒரு மலை. அது இருந்ததுக்கான வந்து ஒரு அறிகுறியே இல்லை. ஸோ பாதி வந்து உடச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கே தெரியுது பார்த்தீங்களா, அதையும் உடச்சிட்ருக்காங்க. ஓகேவா, இருங்க நான் ஃபுல்லாக காட்டுறேன். ஆக்சுவலாக எனக்கு ஃபுல்லாக வந்து அதோட விசிபிள் தெரியல. பட் இது வந்து இல்லாத மலைக்கான அந்த ப்ரூஃப் சொல்கிறேன். இதெல்லாம் வந்து உடச்சிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். என்னென்னா மழை தானே, உடச்சிட்டு மெம்சான் எடுத்துகிட்ருக்காங்க. அது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா இது என்னடா புதுசாக சொல்கிற அப்படிங்கிறது வந்து இல்லை. அது இல்லாமல் எப்போ வீடு கட்டுறதுன்னு நீங்கள் கேட்கலாம். நம்மளால் வந்து அடிக்கடி எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், நம்மளால் வந்து ஒன்று உருவாக்க முடியாத நம்மளால் அழிக்கக்கூடாது. உங்களுக்கே தெரியும், மழை இல்லைன்னா என்ன ஆகுன்னு உங்களுக்கு தெரியும். நான் சொல்லி தான் வந்து இது பண்ணுறது கிடையாது. என்னோடய கன்சர்ன் வந்து என்னென்னா, நம்மளால் அதை உருவாக்க முடியாதுங்க. ஆனால் வந்து முக்கால்வாசி கிட்டத்தட்ட அழிச்சிட்ருக்காங்க. இன்னைக்கு கொஞ்ச நாள் அந்த இடம் இல்லாத மாதிரி பண்ணிடுவாங்க. ஸோ மழை வந்து டவுட்டு தான். நான் இதனால தான் சொல்கிறேன், நம்மளோட இயற்கை வளங்களை பாதுகாக்கிற ஆட்சியாளர்களை ஆட்சியில் அமர வச்சா மட்டும்தான் நம்மளோட வருங்கால சந்ததிக்கு இருக்கிற பூமியாவது நல்லபடியாக கொடுக்க முடியும். பார்த்திங்கன்னா ஃபைனலாக அன்லோடு பண்ணுற இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். அண்டர் கிரவுண்ட் இருக்கிறனால வந்து லைட் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால தான் லைட் ஆன் பண்ணியிருக்கேன். ஸோ பகல் தான். ஓகேவா, என்னென்னா இவ்வளோ திருப்பூர் டு திண்டுக்கல் வரைக்கும் எந்த டயர்டுமே இல்லை காய்ஸ். இதுக்கப்புறம் அந்த டாப்லேருந்து அண்டர் கிரவுண்ட் வர்றதுக்குள்ளே நான் பட்ட பாடு இருக்கே. அந்த சின்ன ஸ்பேஸை நான் காமிக்கிறேன் பாருங்கள். இவ்வளோ பெரிய வண்டியை அந்த சின்ன ஸ்பேஸ்க்குள்ளே கொண்டு வரணும். இதுதான் என்னோடய டாஸ்க்கு. இவ்வளோ தூரம் ஜாலியாக பாட்டு கேட்டு வந்துட்டேன். ஆனால் இதுக்கப்புறம் இங்கேருந்து ஓட்டுறதான் கஷ்டம். பட் ஃபைனலி வந்து செட்டில் ஆகிட்டேன். பட் அந்த உங்களுக்கு அந்த வழியை காமிக்கிறேன் பாருங்கள். எப்படி காய்ஸ், இந்த ஸ்லோப் தெரியுதா உங்களுக்கு? அதாவது ஒரு லோடு வண்டியை இதுலேருந்து இறக்கணும். இதுதான் எனக்கு பாருங்கள், இந்த 2 பக்கம் செவரு. இந்த வண்டி வந்தால் ஆக்சுவலாக மிரர் பெருசாக இருக்கலாம், மிரரை மடக்கி தான் வர முடிஞ்சுது. இதுக்குள்ளே வரக்குள்ளே நான் பட்ட பாடு இருக்கே சாமி. இருங்க நான் திருப்பி காட்டுறேன். ஆக்சுவலாக இதுதான் மெயின் ரோடு. ஓகேவா, மெயின் ரோட்லேருந்து மெயின் ரோடு, இந்த மெயின் ரோட்லேருந்து இதில் இறங்கணும் லோடு வண்டியை வச்சுட்டு. ஒரு 7 o'clock ஆரம்பிச்ச ஜேர்னின்னு நினைக்கிறேன். மணி இப்போது 4 o'clock ஆச்சு. ஸோ ஃபைனலாக டெஸ்டினேஷன் ரீச் ஆகிட்டு அன்லோட் பண்ணிவிட்டு நம்ம திரும்பி ரிட்டர்ன் பாதி தூரம் வந்துட்டோம். பாதியில் முக்கால்வாசி தூரமே வந்துட்டோம். இன்றைக்கி கொஞ்சம் ஆக்சுவலாக அன்லோட் பண்ணுற இடத்துல கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி ஒரு டேவே வந்து ஸ்பெண்ட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. பட் ஓவரால் ஓகே, ஒரு குட் ட்ரிப்பு தான். கிட்டத்தட்ட திருப்பூர் பக்கம் வந்துட்டோம். ஒரு டீயை போட்டுட்டு திரும்பியும் நம்ம டெஸ்டினேஷனுக்கு போனால் முடிஞ்சுது. என்னென்னா சாப்பிட்டதுக்கப்புறம் வண்டி ஓட்டுறது வந்து ரொம்பவுமே கஷ்டம் காய்ஸ். அது ஃபுல்லாக சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு நாள் 2 நாள் இந்த மாதிரி ஓட்டுற நம்மளுக்கே வந்து இப்படி இருக்குன்னா, இந்த இதுவே வந்து ஃபுல்லாக ஒர்க்காக வச்சுருக்கிறவங்க டிரைவர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உண்மையுமே பாவம் தான் நினைக்கிறேன். அது மத்தியானம் ஃபுல்லாக சாப்பிட்டதுக்கப்புறம் ஹைவேஸில் வரும்போது அப்படியே சொத்தும் பாருங்கள். தயவு செஞ்சு எப்போலாம் வந்துச்சுன்னா தயவுசெய்து வண்டியை நிறுத்திட்டு தூங்கிட்டு அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுத்து கூட போங்க. ஓனர்கிட்ட கூட போய் திட்டு வாங்கிக்கோங்க. தயவு செஞ்சு நம்மளும் தூங்கி வரவங்களையும் ஆப்போசிட்டில் வரவங்களையும் நம்மளும் பாதிக்கப்படுறது இல்லாமல் ஆப்போசிட்டாக ஆக்சிடெண்ட் ஆக்கி கிட்டத்தட்ட அது பெரிய லாஸ் ஆயிரும். ஸோ பி கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணும்போது கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக டிரைவிங்கில் வச்சு வண்டி ஓட்டுங்க. இன்க்ளூடிங் நீ என்னையும் தான் சொல்கிறேன். காய்ஸ் ஃபைனலாக முடிச்சிட்டோம். ரைஸ் கைஸ் கிட்டத்தட்ட ஒரு 8 hours ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். மேபி நம்ம காலையில் 7 o'clock நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஆயிடுச்சு. ஸோ ஃபைனலாக வந்து நம்ம வண்டியை பார்க் பண்ணியாச்சு. வேலையை சிறப்பாக முடிச்சிட்டோம்.
மேபி இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ அது போக இது மாதிரி நிறைய விளாக்ஸ் வர மறக்காமல் இப்படிக்கு ஒன் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கலாம். until then bye from சதீஷ்குமார். இணைந்திருங்கள் இப்படிக்கு இவனுடன். நன்றி. Yeah.